அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பிரதமர், முதல்வர், மத்திய மாநில அமைச்சர்கள் 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை பெறக்கூடிய குற்ற வழக்குகளில் கைதாகி 30 நாட்கள் தொடர்ந்து பிணையில் வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தால் 31வது நாள் இவர்கள் பதவி பறிக்கப்படும் என்பதை வகை செய்யும் புதிய மசோதா நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சரால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நேர்பட பேசுடைய பின்னணி. யாரை எதற்கு குறிவைக்கிறார்கள் மோடியும் ஷாவும் என்ற தலைப்பில் இது குறித்து நாம விவாதிக்க இருக்கிறோம். பாஜகவிலிருந்து திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு குமார் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் பங்கேற்க இருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, ஒருமித்த குரல்ல எதிர்க்கட்சிகள் எதிர்த்திருக்கிறார்கள் இந்த மசோதாவை. ஜனநாயகத்துடைய மாண்பு காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சருடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நாள் கருப்பு நாள், இது சட்டமாக நிறைவேறினால் அது கருப்பு சட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாடு. அவசியம் இருக்கா இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான தேவை இருப்பதாக பாஜக மத்திய அரசு கருதுகிறதா? வணக்கம் கார்த்திகேயன். அதாவது சரியான ஒரு கேள்வியில நம்ம விவாதத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அவசியம் இருக்குதா அப்படின்னு. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் 3 ஆர்டிக்கிளை நம்ம இந்த மசோதா திருத்த சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஆர்டிக்கிள் 75, அதுக்கப்புறமேட்டு 164, அதுக்கப்புறம் 239 ஏ. இப்போ முதல்ல உள்ள அந்த சரத்து மத்திய அரசுல உள்ள பிரதமர் மற்றும் அமைச்சர்களை நியமிக்கிறது. அதாவது பிரதமரை நியமிக்கிறது ஜனாதிபதி, அமைச்சர்களை நியமிக்கிறது ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி நியமிக்கிறார்கள். இது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் இவங்களை நீக்கிறத பத்தி நம்ம அரசியலமைப்பு சட்டம் எங்கேயாவது சொல்லுது அப்படின்னா அது மௌனமா இருக்கு. அந்த அமைச்சர்களுக்கு நடத்தை விதிகள் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னா அதை பத்தி அமைதியா இருக்குது. நம்மளுடைய அமைச்சர்கள் அவர்களுடைய கடமையை 2 விதிகளின்படி செய்கிறார்கள். ஒண்ணு அலோகேஷன் ஆஃப் பிசினஸ் ரூல்ஸ் 1961 இயற்றப்பட்டது. அடுத்தது டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் ரூல்ஸ், அதுவும் 1961 இயற்றப்பட்டது. அதாவது ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தை அவருக்கு கீழே உள்ள அமைச்சர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார், துறை வாரியாக பகிர்ந்து கொடுக்கிறார். அதே மாதிரி சட்டமன்றத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜனாதிபதி இதே 2 ரூல்களுக்கு கீழே தன்னுடைய அதிகாரத்தை அமைச்சர்களுக்கு அதாவது அந்தந்த மாநிலத்துடைய அமைச்சர்களுக்கு இந்த 2 விதிகளின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் அந்த விதிகளை பயன்படுத்தும் பொழுதோ அல்லது வேறு ஏதாவது நம்மளுடைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அல்லது ஐபிசில அவர்கள் தண்டனை பெறக்கூடிய குற்றங்களை செய்தால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா? இது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் மௌனம் காக்கிறது. ஒருவேளை இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றும் பொழுது அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்று நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்றுதான் நம்மளுடைய நினைச்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு 5 வருடங்களுக்கு அதிகமாக யார் யாருக்கு அந்த குற்றம் அது செய்துள்ளார்களோ, யாருக்கு தண்டனை 5 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்பட இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த விதி பொருந்தும். இந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த 30 நாளுக்குள் அவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவர்களே தார்மீக பொறுப்பை ஏற்று நான் இந்த பதவியில இருக்க மாட்டேன், ஏன்னா நாட்டு மக்கள் என்னை தேர்ந்தெடுக்கிறார்கள், நாட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்காக பிரதமர் என்னை நியமித்துள்ளார், இந்த நாட்டு மக்களுக்கு என்னுடைய நடத்தையில் சந்தேகம் வரும்படி நான் பணியாற்ற மாட்டேன், என் மேல் எப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டதோ எஃப்ஐஆர் போடப்பட்டதோ அப்பொழுதே நான் இங்கிருந்து வெளியில் செல்வது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் அந்த இடத்துல ராஜினாமா செய்து விட்டார் என்றால் அது வெல் அண்ட் குட், அப்படிதான் இருக்கணும்.
ஏன்னா வந்து மக்கள் எதிர்பார்க்கிறதும் நம்மை ஆள்பவர்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகாத ஒரு நன்னடத்தை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு. அதையும் மீறி ஒரு சில அமைச்சர்கள் அப்படி தொடர்வார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த விதி பொருந்தும். அதாவது இப்ப என்ன எங்க சந்தேகம் வருதுன்னா, போடப்பட்ட குற்றச்சாட்டு, பதிவு செய்யப்பட்ட வழக்கு இதுவே பொய்யா இருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கு. புலனாய்வு ஏஜென்சிகள், இடி மாதிரியான, சிபிஐ மாதிரியான புலனாய்வு ஏஜென்சிகளுடைய நடவடிக்கை மத்திய அரசுக்கு சார்பா எதிர்க்கட்சிகளுக்கு பாதகமா இருக்கோ அப்படின்ற சந்தேகம் ஏற்கனவே எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கு. இப்போ ஒரு மாநிலத்துடைய முதல்வரை பிடிக்கல பாஜகவுக்கோ மத்திய அரசுக்கோ, இல்லை இன்னொரு மாநிலத்துடைய அமைச்சர் பிடிக்கல, அவருடைய செயல்பாடுகள் மீது பாஜகவுக்கோ மத்திய அரசுக்கோ அதிருப்தி இருக்குன்னா அவர் மீது ஒரு வழக்கு போடுறது, அந்த புகாரோ வழக்கோ 5 ஆண்டுகளுக்கு மேலேயோ அல்ல 5 ஆண்டுகளோ சிறை தண்டனை பெறுற மாதிரியும் இருக்கும். அவங்க 30 நாள் ஜாமீன்ல வர முடியாத மாதிரி ஒரு சூழல் உருவாகி அவங்கள பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகிடும். பொலிட்டிக்கலா இது பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாரபட்சமா குறிப்பா எதிர்க்கட்சிகள் மீது இது ஏவப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற அச்சம் இருக்குல்ல, அந்த அச்சம் நியாயமானதா இல்லையா? எதிர்க்கட்சிகளுடைய அச்சம். கார்த்திகேயன் சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த அச்சம் வந்து நியாயமா நியாயம் அற்றதா இல்லை. அதுக்கு முன்னு நான் வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு நீண்ட ஒரு அதிகாரிகள் பட்டியலே இருக்கு. நானும் ஒரு அதிகாரியாக இருந்தவன் என்பது உங்களுக்கு 48 மணி நேரம் ஒரு அதிகாரிக்கு சிறை தண்டனை வந்து, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லயோ அல்லது ஜுடிஷியல் கஸ்டடியிலோ வெறும் 48 மணி நேரம், அதாவது 2 நாட்கள் மட்டும் இருந்தால் அந்த 49வது அந்த மணித்துளியில் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கு அதிகாரம் உள்ளது. ஒவ்வொரு அதிகாரிகளும் அது மாதிரி சஸ்பெண்ட் பண்ணப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து நீண்ட கேஸ் வந்து நடத்தி அவங்க வந்து தாங்க வந்து குற்றமற்றவர்கள் எப்படின்னு வரும்பொழுதுதான் அவர்களுக்கு திரும்பி ரீஇன்ஸ்டேட்மெண்ட் நடக்குது. இப்போ இந்த கேள்வியை பாராளுமன்றத்திலும் கேட்டார்கள். அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து அந்த மசோதா, சட்ட திருத்த மசோதாவை வந்து தாக்கல் செய்யும் பொழுது கூட எதிர்கட்சிகள் அந்த பேப்பரை வந்து கிழிச்சு தூக்கிப்பட்டாங்க. இது வந்து அவர்கள் ஏன் தங்கள் மேல் ஒரு ஐயப்பாட்டை அவர்களே ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஏனென்றால் இது உடனடியாக திரு அமித்ஷா அவர்களே என்ன சொன்னார்கள் என்றால், இதை நாங்கள் ஜேபிசிக்கு அனுப்புகிறோம். ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி முடிச்சுக்கிறேன், ஒரு பாயிண்ட்ல மட்டும் முடிக்கிறேன். ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில எதிர்கட்சியுடைய உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சட்ட மசோதாவில் ஏதாவது திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. அந்த சட்டமன்ற மசோதாவில் எந்த திருத்தத்தை வேண்டாலும் கொண்டு வரலாம். அந்த ஜேபிசியோட ரிப்போர்ட் வந்து ஓட்டிங் நடக்கப்படும். அதில் அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிஷம் சட்டத்துல இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா? சரவணன் நான் வரேன். சட்டத்துல இதெல்லாம் நடைமுறை இல்ல, இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்ல சரவணன், ஒரே நிமிஷம் நான் உங்க டர்ன் வரும்போது. சரி, ஓகே, உங்க நேரம் வரும்போது நான் சொல்லிட்டேன். இல்ல சார், ஆசீர்வாதம் சார். இல்ல ஆசீர்வாதம், ஒரு இப்ப இது 130வது திருத்தம் அரசியலமைப்புல நாம செய்யக்கூடிய 130வது திருத்தம். மழைக்கால கூட்டத்தொடர்ல கடைசி நாளுக்கு முன்பாக 3 மசோதாவோடு இது ஒரு மசோதாவும் தாக்கலாது. ரொம்ப முக்கியமான மசோதா, ஆழமாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட வேண்டும். மழைக்கால கூட்டத்தொடர் நாளைக்கு முடியுதுன்னா முதல் நாள் இது வந்து மத்திய உள்துறை அமைச்சரால் தாக்கல் செய்யப்படுது. அங்க விவாதம் நடக்கல. நல்லதாகவே இருக்கட்டும், எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பையும் சேர்த்தே பதிவு செய்ய வேண்டியதாக கூட இருக்கட்டும். ஆனா மத்திய அரசு அதை விவாதத்திற்கு உட்படுத்துவதற்கு ஒரு கால அவகாசம் வேணும்ல. ஒரு அவசரமா அது தாக்கல் செய்யப்பட்டதாகவும் எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்களே, அப்படி அவசரம் காட்டப்பட்டதா? அப்படி கிடையாது, அவசரம் காட்டவே படவில்லை. அதாவது வந்து எப்பொழுது அவர் தாக்கல் செய்தாரோ அப்பொழுதே அவர் சொல்கிறார், நான் வந்து இதை வந்து ஜேபிசிக்கு தான் நாங்க அனுப்ப போறோம் அப்படின்னு. இப்ப ஜேபிசிக்கு வந்து நாங்க அனுப்பல, அன்னைக்கு ஒரே நாங்க விவாதிச்சு அதை அன்னைக்கே வந்து நாங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புறதுங்கிறது அடுத்த கட்ட நடைமுறை. ஒரு மசோதாவை தாக்கல் செய்ய போறோம் அப்படின்னா மசோதாவை எதிர்கட்சிகளும் படித்து பார்ப்பதற்கு, எதிர்கட்சி உறுப்பினர்கள் படித்து பார்ப்பதற்கு ஒரு அவகாசம் வேணும். முதல் நாள் கூட்டத்தொடர் முடிகிறதுக்கு முதல் நாள் தாக்கல் செய்யறோம். ரொம்ப முக்கியமான மசோதா, எதிர்கட்சிகளுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மசோதா. இது நிறைவேறினா சட்டமாயிரும். சட்டமானா அடுத்து அவங்களுக்கான பாதிப்பாக அவங்க உணர்றாங்கல்ல. அப்ப அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும்ல, எதிர்கட்சிகளுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. அது நீங்க ஏன் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு பாக்குறீங்க? ஏன் இந்த இடத்துல ஆளுங்கட்சியுடைய
அமைச்சர்கள் வந்து தப்பு செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். பிரதமரே தன்னை வந்து இதனுடைய பேப்பரை வந்து ரெடி ஆகும்போது, இந்த மசோதா தயாராகும் போது பிரதமர் என்னுடைய பதவியும் சேருங்கள் என்று சொன்னார். பிரதமரை விட்டுட்டு தான் அவங்க ஆரம்பித்தாங்க. இதனுடைய டிராப்ட் கேபினெட் நோட்டே நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர்ன்ற பதவி அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஆனால் அவர் சொன்னார் பிரதமர் பதவியும் சேருங்கள் என்று அவரே வந்து வாலண்டியர் சொன்னார். மத்திய அரசின் நான் வரேன், அடுத்த சுற்றுல வரேன். 10 நிமிடங்கள் ஆயிடுச்சு. மத்திய அரசுடைய உள்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ, இடி போன்ற அமைப்புகள் பிரதமரை, மத்திய அமைச்சர்களை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கேயாவது ஒரு முறை நடைமுறைக்கு விசாரணைக்கு உட்படுத்தி இருக்காங்கிற கேள்வியோட அதை அணுகணும். நான் வரேன். திரு சரவணன், தப்பு செய்யறாங்க, அந்த குற்ற வழக்குகள்ல 5 ஆண்டுகள் இல்ல அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை பெறக்கூடிய குற்ற வழக்குகள்ல அவங்க கைதாகி 30 நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தா, ஜாமீன்ல வெளிவர முடியாம இருந்தாதான் இப்ப புதுசா மசோதா தாக்கலாகி அதை சட்டமான நடவடிக்கை எடுக்க போறாங்க. அவ்வளவு ஒரு சீரியஸ் கிரைம்ல முதல்வரும் அமைச்சர்களும் பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறத எப்படி அட்மிட் பண்ண முடியும்? அவங்களை கட்டுப்படுத்த ஒரு சட்டம் வேண்டாமா? 2 விஷயங்கள். இன்னைக்கு வந்து ஊருக்கே வந்து மொராலிட்டியை பற்றி லெசன் எடுத்துட்டு இருக்காரு திரு அமித்ஷா. அமித்ஷா அவர்கள் வந்து எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் தெரியுமா? எக்ஸ்டார்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங், ஃபேக் ஷராபுதீன் ஃபேக் என்கவுண்டர் கில்லிங்கில் திரு அமித்ஷா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். விடுவிக்கப்பட்டார். அப்புறம் அதுக்கு வரோம். விடுவிக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார். அஃப்கோர்ஸ் அவர் என்ன சொன்னார், நான் உடனே என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டேன் அப்படின்னாரு. ஆமாம், அப்போ ராஜினாமா பண்ணார். அதுக்கப்புறம் திருப்பி அந்த பதவியில் போய் தானே உட்காந்தாரு. விடுவிக்கப்பட்டார். அப்படின்னா விடுவிக்கப்படும் பொழுது அந்த நீதிபதிக்கு என்ன ஆச்சு? லோயான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி இறந்தார், அந்த வழக்கை பார்த்து கொண்டிருந்த லோயான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி இறந்தார் அப்படின்றது பொது வெளியில் இருக்கக்கூடிய செய்திகள். அந்த இதில் வந்து அடுத்து வரக்கூடிய நீதிபதி அவர் திரு அமித்ஷா அவர்களை விடுதலை செய்கிறார். அவ்வளோதான், சிபிஐ தூங்கிடுச்சு சார். இன்னைக்கு ஏதாவது ஒரு அமைச்சர், திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து ஏதாவது ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் விடுவிக்கப்பட்டால் உடனே சுவமோட்டோ எடுக்கிறாங்க. அமித்ஷா ஃபேக் என்கவுண்டர், எக்ஸ்டார்ஷன், இப்படிப்பட்ட வழக்கில் எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய தலைவர்கள் யாருமே கைது செய்யப்பட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரியவர் திரு அமித்ஷா. அந்த வழக்கு என்ன பண்ணாங்க, கீழமை நீதிமன்றம் ட்ரையலுக்கே போகாமல் டிஸ்சார்ஜ் பண்ணிச்சு. அவ்வளோதான் சார், மூடிட்டாங்க, ஊற்றி மூடிட்டாங்க அந்த வழக்கை. அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் 2 எஃப்ஐஆர்கள் குவாஷ் செய்யப்பட்டது. குவாஷ் செய்த அந்த நீதி அரசருக்கு எப்படிப்பட்ட இதெல்லாம் நடந்துச்சு, அதற்கு பின்னர் என்னென்ன பதவிகள் கொடுக்கப்பட்டது அப்படின்றது ஃபைன், அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ திரு அமித்ஷா அவர்கள் ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. இதை பற்றி கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை பற்றி திரு அமித்ஷா பேசுறது ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவில் இருக்கக்கூடிய 71 அமைச்சர்கள்ல 28 அமைச்சர்கள் மேல குற்ற வழக்குகள் இருக்கு. அவங்கள யாராவது போலீஸ்காரன் போய் கைது செஞ்சிருவாங்களா? தைரியம் இருக்கா? இப்போ அவங்களே உள்ளடக்கியதானே இந்த மசோதா இருக்கு. பிரதமர், மத்திய அமைச்சர் அதே தான் சொன்னார், பிரதம மந்திரியே நாங்கள் சேர்த்திருக்கிறோம். சிஐசி ஒரு ஆர்டர் போட்டாரு, பிரதமருடைய டிகிரி சர்டிபிகேட்டை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டார். அந்த உத்தரவுக்கு மேல டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து தடை கொடுத்திருக்கு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்க தான் எடுத்து காமிச்சார். திரு அமித்ஷா அவர்கள் தான் இதுதான் பாருங்க, திரு மோடி அவர்கள் டிகிரி சர்டிபிகேட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு காமிச்சாரு. அந்த டிகிரி சர்டிபிகேட்டை கொடுக்கறதுக்கு கூட பிரதமருக்கு அகைன்ஸ்டா உத்தரவு வராது. ஆனா இவங்க வந்து ஆஹா பிரதமரே நாங்கள் சேர்த்து விட்டோம், பார்த்துக்கலாம். யாரை ஏமாற்றுகிற நாடகம் இதெல்லாம்? இது எதற்காக இதை செய்யறாங்க? ஒரே விஷயம் தான் சார், அமலாக்கத்துறை, பிஎம்எல்ஏ ஆக்ட், இதை 2 மனதில் வைத்துக் கொண்டுதான் இவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். சில கேள்விகள் கேட்டிருக்கார் திரு அமித்ஷா. பிரதமர், முதல்வர், அமைச்சர் அவங்கெல்லாம் சிறையிலிருந்து நாட்டை வழிநடத்த முடியுமா? முதல் கேள்வி. ஜனநாயகத்துடைய கண்ணியத்திற்கு ஏற்றதா? 2வது, சிறையிலிருந்தே ஆட்சி அமைப்பாங்களா? 3வது கேள்வி. சிறை வந்து முதல்வருடைய இல்லமாகவோ அல்லது பிரதமர் இல்லமாகவோ அமைச்சர்கள் இல்லமாகவோ மாற்றப்படும், அது நியாயமா? உயர் அதிகாரிகள் சிறையிலிருந்து கிடைக்கக்கூடிய உத்தரவுகள் அடிப்படையில் செயல்படுவார்கள், இந்த அரசாங்கத்தை நடத்துவார்கள், அது சரியா அப்படிலாம் கேட்கிறார். இதெல்லாம் பார்த்தா நியாயமானதுன்னு தோணுது. இல்லை, இதில் தான் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, பாஜகவினர் திரு அமித்ஷா அவர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கன்விக்ஷனுக்கு பிறகு வரக்கூடிய சிறை தண்டனையும் முதல்ல வந்து விசாரணை அதிகாரி செய்யக்கூடிய கைது நடவடிக்கையையும் போட்டு குழப்பிக்கிறாங்க.
30 நாள் சிறையில் இருந்தா இது பண்ண முடியும். யார் கைது செய்ய முடியும்? விசாரணை அதிகாரி கைது செய்ய முடியும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? தொடர்ந்து எல்லா வழக்குகளிலையும் ஒருத்தரை கைது செய்யறதோ கைது செய்யாததோ அந்த விசாரணை அதிகாரியுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ஆட்சியை கவிழ்த்து விடலாம் அப்படின்னா விசாரணை அதிகாரியை மிரட்டி கைது செய்ய வச்சிட மாட்டாங்களா? ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய 1.5 பில்லியன் பாப்புலேஷன் இந்தியாவில், அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய டைரக்டர் பொறுப்புக்கு யாருக்குமே தகுதி இல்லையா? ஒரே ஒருத்தருக்கு தான் தகுதி, அவரை மட்டும்தான் வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போராடி ஒருத்தரை மட்டும் வந்துச்சு. எதுக்காக? எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்வதற்காக. இப்படி ஒரு விசாரணை அதிகாரியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாரையும் கைது செய்து சிறையில் அடைக்க முடியாது அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம்? 5 ஆண்டுகளோ அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளோ சிறை தண்டனை பெறக்கூடிய வழக்குகள்ல கைது செஞ்சா மட்டும்தானே அந்த அதிகாரியே நினைச்சா கூட சிறையில் வச்சு. கார்த்திக், ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த குற்றச்சாட்டு வேணா சொல்லிட்டு போயிடல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்களும் நானும் ஒரு ட்ரேட் பண்றோம். உங்களுக்கு 1 கோடி ரூபாய் ட்ரேட்ல நான் கொடுக்கணும். இருங்க சார், பொருள்லாம் வித்து கொடுக்குறேன். நீங்க சொல்றீங்க இல்ல 420 உங்க மேல நான் வழக்கு போடுறேன், ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறீங்க. 420 கேஸுக்கு நான் பெயில் வாங்கிட்டு வந்துருவேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணும்? 1 கோடி ரூபாயா? இது ஷெட்யூல்டு அஃபென்ஸ், நான் உங்களை இது பண்ணி கைது செய்வேன்னு சொல்லி மெயின் வழக்குக்கு ஜாமீன் வாங்கிட்டு வந்துருவோம் 10 நாள்ல. இந்த வழக்கில் போட்டு 1 வருஷம் உள்ள வைப்பாங்க. இது எங்க போச்சு அது எங்க போச்சுன்னு சொல்லி. இதுதான் இந்தியா. அதாவது இந்தியாவை நாஜிக்களுடைய ஜெஸ்டாப்போ போல மாற்றக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. ஹிட்லர் எப்படி எல்லாரையும் போலீஸை வைத்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டை நடத்தினாரோ அப்படிப்பட்ட போலீஸ் ஸ்டேட்டை இங்கே வரக்கூடிய முயற்சி. ஆனா என்ன அப்படின்னா, இது ஒரு டிராமா அப்படின்ற. இந்த சட்டமே ஏன் ஒரு டிராமா? இந்த சட்டமே ஒரு டிராமா. ஏன் அப்படின்னா, டிராமா கட்டாயம் நிறைவேறும், வாய்ப்பே இல்லை சார். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு நிறைவேறும் திரு அமித்ஷா நம்பிக்கையோட காத்திருக்கிறார். நல்லதெல்லாம் யாரை ஆதரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஆதரிச்சு இந்த மசோதாவை நிறைவேற்றும் வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னும் பொழுது என்ன இதாகும் அப்படின்னா, ப்ரொசீஜர், அதாவது அந்த வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது 50% ஆஃப் தி மெம்பர்ஸ் பிரசண்டா இருக்கணும். அந்த 50%, அதாவது 534னா 271 மெம்பர்ஸ் இருக்கணும். அதுல ஓட்டிங் அண்ட் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ல 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். எங்க சார் வச்சிருக்காங்க? இதுவே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் சார். யாரை ஏமாற்றுகிற நாடகம்? இந்த நாடகத்தை ஏன் நிறைவேற்றிருக்காங்கன்னா, ஓட்டுக்களை திருடி ஆட்சியை பிடித்திருக்கிறது பாஜக, ஓட்டுக்களை திருடி பிரதமராக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் திரு ராகுல் காந்தி. ஓட் சோரி அப்படின்னு சொல்லி பிரதமர் பாராளுமன்றத்துக்குள்ள வரும்போது ஓட் சோர்னு சொல்லி எல்லா எதிர்க்கட்சிகளும் கத்துனாங்க. இப்படி ஓட்டுக்களை திருடி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது பூதாகரமாக வெடிக்கும் பொழுது அதை எல்லாத்தையும் மடை மாற்றுவது போல டிஸ்கஷன் நம்ம வேற எடுத்துக்க. அதாவது பாஜகல ஒரே ஒரு விஷயத்துல பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட். அதுல மிகப்பெரிய சாமர்த்தியசாலிகள், கில்லாடிகள். அப்படி ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் தான் இது. பாஜக தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த சட்டத்தை அவர்களால் நிறைவேற்றவே முடியாது. திரு குமார், நிறைவேற்ற முயற்சி தான் இது. நிறைவேற்ற முடியாத மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து மடைமாற்று முயற்சி நடக்குதுன்றாங்க. சாத்தியக்கூறே இல்லையா? நம்பர்ஸ் படி அது பிராக்டிக்கலா இல்லையா? திருடர்கள், தேச விரோதிகள் என குண்டர்கள் ஆதிக்கம் இதெல்லாம் தான் கிரிமினல் குற்றத்தில் வருகிறது. ஊழல், இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு தான் இதை பற்றி பயப்படணும். செய்யாதவங்க இதை பற்றி பயப்பட வேண்டியது 1%, -1% கூட பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் எல்லாரும் ஏன் பயப்படுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த பிரதமர் 2014 பொறுப்பேற்கும் பொழுது நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், மற்றவர்களையும் வாங்க விட மாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு அரசியல் சாசனத்தை தொட்டு வணங்கி பாராளுமன்றத்தின் படிக்கட்டை தொட்டு வணங்கிட்டு பதவிக்கு வந்தார். அவருடைய 2 ஆட்சி காலம் முடிந்து 3வது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஊழலும் அடிபட்டு கொண்டிருக்கிறது. இதை தடுத்தாக வேண்டும். 10-12 அமைச்சர்கள் மீது, முதலமைச்சர்கள் மீதே வழக்குகள் இருக்கிறது. தமிழ்நாடு அமைச்சர் உட்பட பல பேருக்கு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் அவர் ஜெயிலில் இருந்தார், சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே இருக்கிற சிறை அதிகாரி அவருக்கு சல்யூட் அடிக்கணும், அவர் மந்திரியாச்சே. ஆக இப்படியெல்லாம் இதெல்லாம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரு கவர்மெண்ட்டோட மினிஸ்டர் என்ன மரியாதை ஒரு காலத்தில் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கோம். அவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்து சிறையில் இருந்தே ஆட்சி நடத்துறது, இதெல்லாம் தான் அவர் சொல்லியிருக்கிறார். திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது இதைத்தான் சொல்லியிருக்கார். அப்போ இப்போ ஏற்பட்ட இதை தடுக்கணுங்கிறது யாருக்குமே அந்த எண்ணம், அந்த நல்லபடி, அதாவது நல்ல கண்ணாடியை போட்டு நல்ல விதமாக பார்த்தா பிரதமரும் என்னை சேர்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்கார். நாளைக்கு பிரதமர் தான் காலம்பூரா இருக்க போகிறாரா? இதே பிரதமர் தான் ஆட்சியில் இருப்பார்னு எப்படி சொல்ல முடியும்?
நாளைக்கு ஆட்சி மாறினா காங்கிரஸ் வரப்போகுது, திமுகவே பிரதமராக கூட வரலாம், நம்ம முதலமைச்சர் கூட பிரதமராக வரலாம். வந்த அன்னைக்கு இதே சட்டம் தான் இருக்க போகிறது. அன்னைக்கு அவர் தப்பு பண்ணியிருந்தா அவரதுக்கு உள்ள வைங்க. இதான சட்டம் சொல்றது. இதுக்கு ஏன் இப்படி கொதிச்சு எழணும்? இதுக்கு எதுக்கு இவங்க ஜேபிசிக்கு போயிருக்கு சார். தவறு செய்பவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படணும். அவங்க மக்கள் பிரதிநிதிகளாக தேர்வாகி முதலமைச்சர், அமைச்சர்கள் போன்ற முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த சட்டம் உதவி செஞ்சா பரவாயில்ல. எதிர்க்கட்சிகளுடைய அச்சம் என்னன்னா, நமக்கு பிடிக்காத ஒருத்தர் முதல்வராக இருக்கிறார், நமக்கு பிடிக்காத ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறார் அப்படின்னு மத்திய அரசு நினைச்சா அவங்க மேல ஒரு பொய் புகாரை சுமத்தி அவங்கள பதவி நீக்கம் செய்து விட முடியும் அப்படின்னு தான் அவங்க அச்சப்படுறாங்க. எல்லா மாநில முதலமைச்சர்களும் எல்லா மத்திய அமைச்சர்களும் அப்படித்தானே நினைக்கணும். எல்லா கவர்மெண்ட் இன்னைக்கு பிஜேபி அரசு இருக்கிறது, பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இருக்கிறது. நாளைக்கு இன்னொரு அரசு வருது, ராகுல் காந்தியே வராரு பிரைம் மினிஸ்டர் வராரு, அல்லது ஸ்டாலின் அவர்கள் வராரு எங்களை பிரைம் மினிஸ்டரா, அன்னைக்கு இதே சட்டம் தான் இருக்க போகுது. இல்ல சார், மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார், 2 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். என்ன நடந்தது? ஆமா, அதான் சொன்னேன், அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சிறையில் இருந்துக்கிட்டு ஒரு மினிஸ்டர், ஒரு கவர்மெண்ட்டு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அதை அதுக்கு அந்த மரியாதையை முதல்ல காப்பாற்றப்படணும். நம்மள மேலை நாட்டுகளில் நம்மளால மதிக்கணும், மற்றவங்க மதிக்கணும். இவ்வளவு 2 ஆண்டுகள் சிறையில் இருக்கக்கூடியவர் தொடர்பான குற்றப்பத்திரிகையை ஆதாரங்களோடு சமர்ப்பிக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லை. அதை பத்தி நம்ம பேச வேண்டியது இல்லை. அதை பற்றி பேச வேண்டியது இல்லை சார். இது 30 நாள், 5 வருஷம் குற்றம், 30 நாள். அது 30 நாளைக்குள்ள அவர் பெயிலில் போனாருனாக்கா, பெயிலில் வந்துட்டாருனாக்கா அவருக்கு அதுவே ஜோடிக்கப்பட்டதாக இருந்தா என்ன செய்யறது? இல்லை, இதுல இன்னும் சில குறைகள்லாம் இருக்கிறது. அதை நான் சொல்லதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா ஜேபிசிக்கு போயிருக்கு. இந்த 30 நாளில் மேல்முறையீடுக்கு போகுதுன்னு வைங்க. இந்த 30 நாளுங்கிறது நம்ம ஊரில் ஃபஸ்ட்டில் ரிமாண்ட் பண்ண உடனே ஒரு 2 வாரம், 1 வாரமோ 10 நாளோ கஸ்டடி எடுத்து விசாரிக்கணுங்கிற நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 1 வாரம் போயிடும். அதுக்கப்புறம் விசாரணை முடிச்சு அப்புறம் பெயில் மூவ் பண்ணுவாங்க. அது 10 நாள் போயிடும். அந்த ஃபஸ்ட்டு பெயிலில் விட்டுட்டாங்கன்னா அடுத்தால ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு தான் திரும்ப பெயில் மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒருவேளை மேல்முறையீடு ஹைகோர்ட்டில் கிடைக்கல, சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட டீல் பண்ண, அது அந்த 30 நாளில் இருந்ததுன்னா அது என்ன செய்யறதுங்கிறத ஜேபிசி ஏதாவது அவங்க அதுக்கு பாயிண்ட்ஸை கொடுப்பாங்க. ஒன்று கால நீடிப்பு பண்ணுவாங்க, அல்லது வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் சேர்ப்பாங்க. இது எதனால இந்த தேவை வருது அப்படின்னா, ஜுடிஷியரியில் ரொம்ப தூக்கம் கொரட்டை விட்டு தூங்குறாங்க. ஒவ்வொரு வழக்கும் 40 வருஷம் இல்லங்க, தவறான 40 வருஷம் 40 வருஷம் யாரும் கொரட்டை விட்டுங்களே. தவறான கருத்துக்களை நீதிமன்றங்களை பத்தி இப்படி பொறுப்பு இல்லாம பேசாதீங்க. இல்ல பொறுப்பு இல்லாம பேசாதீங்க. இல்ல எந்த வழக்கு 40 வருஷமா இருக்கு? தவறான வழக்கு எந்த வழக்கும் கிடையாது. நீங்க பொறுப்பு இல்லாம பேசாதீங்க. நம்ம நீதிமன்றம் குறித்து கண்ணியமான வார்த்தைகள் சொல்லணும்ல. நான் உண்மை சொல்றேன். இல்ல என்ன உண்மையை பாத்தீங்க? என்ன உண்மையை பாத்தீங்க? என்ன தெரியும்? 40 சரி, சரவணன் ஒரு நிமிஷம். நீதிமன்றங்களை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரே நிமிஷம். நல்லது நடக்கணும் தான் நான் சொல்றேன். அந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் தகப்ப நடத்தி மக நடத்தி பேர நடத்துற வழக்கு இருக்குது. எனக்கு தெரிய 4-5 கேஸ் இருக்குது நீதிமன்றங்கள்ல. சொல்றேன் சார், நான் பதில் சொல்றேன். இல்ல சார், நீதிமன்றங்கள்ல வழக்குகள் தாமதமாகுதுன்னு சொல்லுங்க, அது நியாயமானது. ஆனா நீங்க சொல்ற வார்த்தை பிரயோகம் கண்ணியமானதா? என்ன தவறா சொன்னேன்? நான் ஒரு தவறாவும் சொல்லலையே. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ட்ரையல் கோர்ட்ல இருக்கு. எனக்கே ஒரு 25 வருஷம் வழக்கு இருக்கு சார். என் சொந்த வழக்கு 25 வருஷம். நீங்க எழுதிருப்பீங்க அந்த வழக்க. நான் யாரு ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன்னா, இது உடனே இதனால தான் இந்த கொஸ்டின்லாம் வருது. இந்த கொஸ்டினால தான் நான் இன்னும் சொன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் 8 and 9 அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளா 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். கேஸும் போட்டேன் சுப்ரீம் கோர்ட்ல. ஏன்னா குற்ற பின்னணி உள்ளவர்களே அலோ பண்ண விடக்கூடாது, குற்ற பின்னணி இருந்தாலே விடக்கூடாது, சந்தேகம் இருந்தாலே விடக்கூடாது. 140 கோடி மக்கள்ல நீங்களே செய்வீர்கள் நாடாளுமன்றத்தில் நாங்க எதிர்பார்க்கிறோம்னு உச்சநீதிமன்றம் சொன்னுச்சு. இது வரைக்கும் நடக்கல. இது முதல் ஸ்டெப். அடுத்தால ஒண்ணு நடக்கணும். நாம அதை நோக்கி தான் பயணிக்கணும், எந்த கட்சியா வேணாலும். சரி, இந்த சட்டத்தை, இந்த மசோதாவையே எம்பிக்கள் எம்எல்ஏக்களையும் உள்ளடக்கியதாக கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. ஒருவேளை அடுத்தால இது இப்ப 12 பேர் மேல வழக்கு இருக்கு சார். இந்தியாவில் 12 முதலமைச்சர் மேல வழக்கு, ஒவ்வொருத்தர் மேல 30-40. சந்திரபாபு நாயுடு மேல 18 வழக்கு இருக்கு. எல்லாமே எதிர்க்கட்சியை சேர்ந்த. சந்திரபாபு நாயுடு இருக்காரு. சந்திரபாபு நாயுடு எதிர்க்கட்சி இல்லையே, அவர் மேலே வழக்கு இருக்கிறது. அதனாலதான் பிரதமர் என்னையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்காரு, அவரையும் சேர்க்க சொல்லியிருக்காரு. பிரதமர் போஸ்டையும் சேருங்க. வாஜ்பாய் காலத்திலே விவாதிக்கப்பட்டது. வாஜ்பாய் இதே வார்த்தையை சொன்னாரா, அன்னைக்கு சேர்க்கல.
இப்போ அதை சேர்த்து இன்சர்ட் பண்ணி எல்லாருக்கும் தான் மழை பெய்தா எல்லாருக்கும் நல்லவன் கெட்டவன் எல்லாத்துக்கும் தான் மழை. நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்காங்கிறத பாருங்கள், கட்சியை பார்க்காதீங்க. நாட்டுக்கு ஒரு நம்மளுடைய மந்திரி, நம்முடைய முதலமைச்சர் நாம் தேர்ந்தெடுக்க நமக்கு நல்லது செய்ய போகிறாங்கன்னு நினச்சி ஒரு கவர்மெண்ட்டை நிறுவனம் அதுவே குற்றவாளியாக இருந்து ஜெயிலில் இருந்து வழக்கு நடத்திக்கிட்டு இருந்தால் அது எவ்வளோ அசிங்கமானது. அதையே நீங்கள் அப்படி பார்க்க மாட்டேன்றீங்க. இல்ல எதிர்க்கட்சியை சேர்ந்த முதல்வர்கள் அமைச்சர்கள் மட்டுமே சிறைக்கு போறாங்க. சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கேன் சார், அவர் சிறையில் இல்ல சிறையில் இல்ல, அவருக்கு வழக்கு இருக்குன்னா எல்லாருக்கும் வழக்கு இருக்குன்னு சொல்றதுனால அவருக்கு வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நாளைக்கு அவருக்கு வழக்கு வந்தா அவருக்கு கவர் ஆயிருவாரு. இப்போ அவர் கூட்டணி சப்போர்ட் பண்ணிருக்காருல, இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த வழக்கு தீவிரப்படுத்தப்பட்டு நடந்து முடிஞ்சிருச்சா? சந்திரபாபு நாயுடுக்கு எதிரான நிலுவையில இருக்கு நடக்கல நிலுவையில இருக்கு. சரி, ஓகே. திரு செந்தில், இதை எதிர்க்கணுமா? இது நல்ல விஷயம் தானே, இதை எதிர்க்கணுமா? நம்மளுடைய மக்கள் பிரதிநிதிகள் குற்றமற்றவர்களாக சரியானவர்களாக வரணும் அப்படிங்கிறதுக்கு தானே நம்ம குற்ற பின்னணி உள்ளவர்களே உள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போ முதல்வர் அமைச்சருங்கன்னு அதிகாரமிக்க பொறுப்புகளில் வரக்கூடியவர்கள் இன்னும் தூய்மையானவர்களாக இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு நியாயமானது. கண்டிப்பாக சொல்லிடுறேன். முன்னாடி விரைவாக ஒரு கருத்து சார் சொன்ன ஒரு கருத்தில் நான் உடன்படுறேன். நீதிமன்றத்தில் பல வழக்குகள் ஆண்டாண்டு காலமாக தேங்கி நிற்கின்றன அப்படின்னார். உண்மைதான். அம்மையார் ஜெயலலிதா அவருடைய வழக்கு 18 ஆண்டுகள் ஆச்சு அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிப்பதற்கு. ஆனால் அவர் நிரபராதி என்று 6 மாதத்தில் தீர்ப்பாச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு நீதிபதி ஓப்பனாகவே சொல்லிட்டார், அந்த வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு பெண் விபத்தை ஏற்படுத்துகிறார், ஆனால் அந்த பெண் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறவர். அவர் அமெரிக்கா போகிறதுக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாதுன்னு அந்த பெண்ணோடைய அண்ணன் நான் தான் வண்டி ஓட்டினதா போய் சொல்கிறார். நீதிபதி அவர் அப்போ வக்கீல், இப்போ நீதிபதி அவர் சொல்கிறார், ஆனால் அண்ணனுக்கு இப்போ தண்டனை கொடுத்துருச்சு. இந்த நீதிபதி சொல்கிறாரு அவர் கண்டிப்பாக நல்லவர், அவருக்கு எப்படி தண்டனை கிடைச்சதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் குடிமை வச்சிருக்கிறார். ஏன் வார்த்தை இல்லை, அந்த நீதிபதி சொன்ன வார்த்தை, அவர் குடிமை வச்சிருக்கிறாரு, அவர் சனாதனி, அவர் ஜெயிலுக்கு போகலாமான்னு என் மனசு தாங்கலை. அப்போ என் ஃப்ரெண்டு நீதிபதியாக இருந்தார், நான் போய் வாதிட்டேன், அவங்களை எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட்டேங்கிறாரு. ஸோ நீதிமன்றங்கள் என்ன நடக்குங்கிறத குமார் சார் சொன்னதில் சில உண்மைகள் இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அந்த விதத்தில் நான் குமார் சாருக்கு நன்றி சொல்கிறேன். இருக்கட்டும். இப்போ நீங்கள் கேட்டீங்க சார், குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அந்த இடத்துக்கு போகலாமான்னு. மோடி அவருடைய நல்ல முயற்சி அது. நான் என் பேரையும் சேருங்கன்னாரு. மரியாதைக்குரிய நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் மீது இதுவரைக்கும் எத்தனை வழக்கு பதிவாக இருக்கு? சிபிஐ தான் வழக்கு போட்டிருக்கா? அப்படி வழக்கு பதிவு செய்ய முடியுமா? அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு? அப்போ மோடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லை மோடி பேரில், அப்படி எடுத்துக்குவானா? இப்போ 7.5 லட்சம் கோடி ஊழல், இப்போ சிஏஜி சொல்லிச்சு அது ரோடு போட்டதில் ஊழல், அதெல்லாம் ஊழல் சார். டிவிஷன் சார், நீங்க எது சிஏஜி ஊழல் எது சார்? 7.5 லட்சம் போலி நண்பர்கள், 7.5 லட்சம் போலியான எண்களை சேர்த்து, அதை விட பரவாயில்ல, ரைட் இருக்கட்டும் சார், புரிஞ்சிடுச்சு, ஓகே பரவாயில்ல, விடுங்க. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செஞ்சால் அதன் பேர் சொத்து வழக்கு. 2Gல இழப்பே ஏற்பட்டாலும் அது சொத்து ஊழல் வழக்கு, அப்படித்தான் பேசுவாங்க. இருக்கட்டும் சார், நான் என்ன சொல்றேன், 7.5 லட்சம் போலி நண்பர்கள் எப்படி ஒரே நம்பர் 999 10 நம்பர் போட்டு அது ஊழல் இல்லை, அதெல்லாம் ஊழல்ல வராது சார். நான் பேசி முடிச்சிடறேன் சார், நான் பேசி முடிச்சிடறேன் சார். 7.5 லட்சம் கோடி ஊழல்னு சொன்னாங்க, ஊழல்னே சொன்னாங்க, ரைட் இருக்கட்டும். இப்போ என்னோட கேள்வி, இந்த சொன்னாங்கல்ல குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஒருவர் கூட தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கம் உண்மையாக இருந்தால், இந்த நாட்டிற்காக பதக்கங்களை பெற்று தந்த வீராங்கனைகள் சாலைகளில் கிடந்து போராடினார்கள். பிரிஜ்பூஷன் சிங் என்ற பாஜக எம்பி தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு. குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஒருவர் கூட என் அமைச்சரவையில் எம்பியா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா அவரை எம்பி பதவியை விட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கணும், விலக்கி இருக்கணும். குறைஞ்சபட்சம் அவர் கட்சியில் இருந்தால் விலக்கி இருக்கணும். புதிய தலைமுறையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் சார். ஆதாரங்கள் இருக்கே. பிரிஜ்பூஷன் சிங்கிற்கு எதிரான வழக்கில் டெல்லி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. எதுக்கு அதிரடி உத்தரவு தெரியுமா சார்? காவல்துறை வழக்கு பதிவு செய்யாதது தொடர்பாக டெல்லி உச்சநீதிமன்றத்தில் டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட், நீதிபதி PS நரசிம்ஹா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கில் ஏன் FIR கூட பதிவு செய்யப்படவில்லை என கேள்வி எழுப்பியதோடு உடனடியாக FIR பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். பாஜக எம்பிக்கு எதிராக FIR பதிவு பண்ணுனா கூட உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராட வேண்டியிருக்கு. அதுவும் யாரு? மல்யுத்த வீராங்கனைகள். அப்புறம் கடைசியில் சொல்லிடுறேன் சார், மல்யுத்த நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் மல்யுத்த வீராங்கனைகள் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டு பதிவு செய்யும் அளவிற்கு போதிய ஆதாரங்கள் உள்ளன. எனவே பிரிஜ்பூஷன் சிங் மீது IPC பிரிவுகள் 354, 354A, 506 ஆகியவற்றின் கீழ் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட நீங்க பிரிஜ்பூஷன் சிங் என்ன பண்ணீங்க? சரி, ஆளுங்கட்சிக்கு விட்டுருங்க சார், எதிர்கட்சிக்கு இவங்க என்ன பண்ணாங்க நான் சொல்றேன். எதிர்கட்சிக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடத்தியதில் ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லித்தான் 2014 பாஜக ஆட்சியவே பிடித்தது. அந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் ஊழல் நடந்துச்சா?
தண்டிச்சிட்டீங்களா? யாரெல்லாம் தண்டிச்சிங்க எனக்கு சொல்லுங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? நியூஸ்ல வந்த ரிப்போர்ட்டை வாசிக்கிறேன் சார். டெல்லி கோர்ட் ஃபார்மலி க்ளோசஸ் ED investigation of 2010 Commonwealth Games money laundering case. The court formally accepted the closure report of the ED. யாரோட சார்? அமலாக்கத்துறை போய் சொல்லுது சார். என்ன சொல்றாங்க? சார் இதுல எல்லாம் ஒன்றும் முறைகேடெல்லாம் நடக்கல சார், நீங்க அதனால வழக்கம் முடிச்சு வச்சிருங்க சார். அப்ப எதற்கு 2014 தேர்தலின் போது அப்படி கூப்பாடு போட்டீங்க? ஏன் அதுல ஒருத்தரையும் தண்டிக்கல? சரி, அன்னைக்கு நீங்க எல்லாரும் இவருக்கு உள்ள கொள்ளையடிச்சார் இவர் கொள்ளையடிச்சாருன்னு சொன்னீங்கல்ல, அவங்க பேரை கெடுத்தீங்கல்ல, அதனால ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, அதனால நீங்க மன்னிப்பு கேட்க போறீங்களா? நீங்க குற்ற பின்னணி உள்ளவர்கள் வரக்கூடாதுங்கிறதுல அவ்வளவு ஆர்வம் இருக்குதுல்ல. 2019 2024 நாடாளுமன்றத்தில் பாஜகவை சேர்ந்த 116 பேரின் மீது குற்ற வழக்குகள் இருக்கிறது. இதுல கடும் குற்றங்கள் எல்லாம் இருக்கின்றன. ADR ரிப்போர்ட். ஏன் அவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்க? சரி, இன்னைக்கு விடுதலை ஆயிருக்காங்க நீதிமன்றத்தால், ரைட், நான் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கிறேன். ஆனா நீங்க சீட்டு கொடுத்தீங்க யாருக்கு? பிரக்யா சிங் தாக்கூருக்கு. 2008 மாலேகான் குண்டுவெடிப்பு, அவர் மீது UAPA சட்டம் இருந்துச்சு, விடுவிக்கப்பட்டிருக்கார் நீதிமன்றம். இப்ப சார் நீங்க அதுக்கப்புறம் தானே சீட்டு கொடுத்துருக்கணும். இப்ப விடுவிக்கப்பட்டார் சார். நான் தெளிவா பேசுறேன். 2008 குண்டுவெடிப்பு சார், UAPA சட்டத்தின் கீழ் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் நீங்க 2019 லோக்சபா தேர்தலில் அவ்வளவு பெரிய ஒரு குற்ற பின்னணி குற்றச்சாட்டிற்கு உள்ளான ஒருவர் மீது எதுக்கு நீங்க ஒருவருக்கு எதற்கு இடம் கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு இப்படி நீங்க கொடுத்திருக்கீங்க? அப்ப பிரிஜ்பூஷன் சிங்கை நீங்க வச்சு அழகு பாப்பீங்க. உத்தரப்பிரதேசத்தில் குல்தீப் சிங் செங்கார், ஒரு தன்னிடம் வேலை பார்த்த ஒரு சிறுமி, தலித் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு, இதெல்லாம் குற்ற வழக்கு இல்லையா? இந்த மசோதா சட்டமானா இது எல்லாருக்கும் தானே பொருந்தும்? எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லாருக்கும் பாஜகவுக்கு எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லாருக்கும் ஏன் பொருந்தாதுன்னா, நான் தெளிவா சட்டம் சொல்லுது. என்ன சட்டம் சொல்லுது? தெளிவா என்ன சொல்லுது? FIR போடப்பட்டவுடன், சார்ஜ் ஷீட்லாம் வேண்டாம், சாட்சிகள் விசாரணைலாம் வேண்டாம், FIR போட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி அவர் 30 நாள் இருந்துட்டாலே அவர் பதவி நீக்கிடலாம். பாஜக அரசு யாரை சார் அரெஸ்ட் பண்ணும்? நேர்கள்ட்ட கேட்கிறேன். பாஜக கவர்மெண்ட் நடக்கும்போது பாஜக அரசு அமலாக்கத்துறையும் CBIயும் யாரை அரெஸ்ட் பண்ணணும் குழந்தைக்கு கூட தெரியும் சார். யார் அரெஸ்ட் பண்ணுவீங்க நீங்க? சரி சார், நாங்க நீங்க எல்லாரும் பேசும்போது அமைதியா வர அடுத்த சுற்றுல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் லைவ்ல உட்கார்ந்திருக்கிறோம். அடுத்த சுற்றுல பேசுவோம். அடுத்த சுற்றுல குமார் சார் கூட அப்பப்ப பேசிறேன். இப்பதான் வந்திருக்கிறேன், பேசிடலாம். எனக்கு கேள்வி இல்ல சார், சந்திரபாபு நாயுடு மேல கூட வழக்கு இருக்கு சொல்றாங்க சார். சந்திரபாபு நாயுடு மீது வழக்கு இருந்துச்சு. நம்ம அஜித் பவார் மீது இருந்த வழக்கு என்னாச்சு? எல்லாம் தான் இருக்கு. இதனால தான் இருக்கு. சார் மன்னிக்கணும் சார், இதனால தான் இருக்கு. சாரி மன்னிக்கணும். இதுக்கு சார் மன்னிக்கணும். யார் மன்னிக்கணும்? சார் ஒரு நிமிஷம். கேஸ் நடத்துறதுக்கு கார்த்திகேயன் சார் கேஸ் நடத்துறதுக்கு என்ன சார் தவறா? ட்ரையலுக்கு என்ன இல்ல சார் தவறா சொல்றாரு. நீங்க இவர் மீதான வழக்கு, யாரு அஜித் பவார் மீதான வழக்கு, ஒரு வழக்க நீதிமன்றத்துல போய் இவங்க முடிச்சு வச்சுட்டாங்க. எங்களுக்கு அதுல ஒண்ணும் இல்லங்க, ஆதாரம் இல்லன்னு. ஏன் அஜித் பவார் இந்த பக்கம் வந்துட்டாரு? சார் நீங்க வழக்குகளை எதற்கு பயன்படுத்துறீங்க? நான் ஒண்ணு கேக்குறேன் சார். சார் நீங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல குமார் சார், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, நான் இடைவேளை சார் ஒரு நிமிஷம். இல்ல கார்த்திகேயன் சார், லாஸ்ட் டைம் இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அண்ணா ஹசாரே என்ற ஒரு பெரியவர் சார், நீங்க அவர் மாதிரியான நேர்மையான ஆளெல்லாம் பார்க்க முடியாது சார். காந்தியை நீங்களும் நானும் பார்த்தது இல்ல. அவர் நேர்மைக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பார் சார். அப்படிப்பட்ட மானச நேர்மையான மனிதர் ஒருத்தர், பெரிய மனுஷர் சார். லோக்பாலுக்காக உண்ணாவிரதம் இருந்தார் சார். கடும் போராட்டம். பாஜக என்ன சொல்லிச்சு? நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் லோக்பால் மசோதாவை கொண்டு வருவோம். லோக்பால் வந்து விட்டால் பிரதமர் முதலமைச்சர் எல்லாரும் தண்டிக்கப்படுவாங்க. நீங்களே லோக்பாலை கொண்டு வந்துட்டீங்களா சார்? நீங்க யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? உங்க அமைச்சரவையிலையும் உங்களுடைய குறைந்தபட்சம் சார், நீங்க முன்னுதாரணமா இங்க வாங்க சார். ஒரே வார்த்தை சார், எதிர்க்கட்சிகளுக்கு நீங்க முன்னுதாரணமா என்ன செய்யுங்க? முதல்ல வேண்டாங்க எங்க மீது இது நான் சொல்றேன் சார். ஒண்ணு சுத்தி வளைக்கல. நீங்க பதறீங்க, இவ்வளவு பயப்படுறீங்க. அமைதியா இருங்க. நான் ஒண்ணு சொல்றேன். எங்கள் கட்சியில குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் பதவி விலகுவார்கள். எம்பிக்கள் எல்லாம் பதவி விலகுவாங்க. எங்கள் மீது அப்பொழுதாவது நம்பிக்கை வருகிறதா என்று நிரூபிக்க சொல்லுங்க. குற்றச்சாட்டுக்கு உள்ளானாதானே? இங்க குற்றச்சாட்டுக்கு உள்ளானாலே தானே நீங்க பதவி விலக போறீங்க. என்ன சார் 30 குற்ற பின்னணி உள்ளவர்களை இல்ல சார். குற்ற பின்னணினா குற்றச்சாட்டு FIR ஃபைல் ஆனது சார். குற்ற பின்னணினா சும்மா என்ன அடிச்சு விட்டார் நான் சொன்னது இல்ல. முறையா FIR ஃபைலா இருக்கு. கொலை முயற்சி, பாலியல் வல்லுறவு, போக்சோ சட்டம், இப்படி ஏகப்பட்டது இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்விதான். இப்ப நீங்க இதுல திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா 30 நாள் பிடிச்சி உள்ள வைக்க போறீங்கல்ல? அதே மாதிரி 30 நாள் உள்ள வைப்பதற்கான என்னென்ன சாத்தியக்கூறுகளில் சட்டங்கள் இருக்கோ அவ்வளவுத்திலும் இவங்க மேல ஆல்ரெடி வழக்கு இருக்குது. யாரு? இந்த 116 எம்பிக்கள். இப்போ 39% எம்பிக்கள் மீது வழக்கு இருக்குது. இவங்களை எல்லாம் நீங்க நம்பிக்கை ஏற்படுத்துங்க எங்களுக்கு. மோடி என்ன செய்யணும் தெரியுமா? தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய FIR யார் மேல எல்லாம் இருக்கோ, இவங்க இந்த FIR ப்ரூவ் பண்ணப்பட்டா இவங்களுக்கு 5 வருஷம் தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கோ, அவங்களை எல்லாம் இப்பவே நான் ரிசைன் பண்ண சொல்றேன். நீங்க ரிசைன் பண்ண சொன்னீங்கன்னா பேசும். உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை வரும். திரு ஆசீர்வாதமாச்சாரி, 39% பேர் மத்திய அமைச்சரவையில் குற்ற பின்னணி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் முதல்ல பதவி விலகுவார்களா? அந்த முயற்சியை பாஜக எடுக்குமா? அதுல பாஜக
சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. கதையன் அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட குற்றச்சாட்டை நம்ம நண்பர் சரவணன் வைத்தாரு. அதே மாதிரி நண்பர் செந்தில்வேல் அவர்கள் 2 குற்றச்சாட்டுகள் வைத்தார். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அந்த 4 பாயிண்ட்டுகளை நான் ஜஸ்ட் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அமித்ஷா அவர்களை பற்றி அவர் சொன்னார். அமித்ஷா அவர்கள் மேல் எப்பொழுது குற்றம் சாட்டு வைக்கப்பட்டது, அதாவது ஷுராபுதீன் ஷேக்கோடைய போலி என்கவுண்டர் பற்றி வைக்கும்போது அவர் உடனடியாக ராஜினாமா செய்தார். அவர் கடைசி வரை போல. அதே மாதிரி 2014 பொது தேர்தல் அப்ப 80 தொகுதி உத்தரப்பிரதேசத்துக்கு அவர் பொறுப்பாளராக இருந்தார். 80 தொகுதிகள்ல 72 தொகுதிகளை கொடுத்தவர். அவர் அன்னைக்கு நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இதே ஹோம் மினிஸ்டரா அப்ப 2014 ஆயிருக்கலாம். ஆனா அவர் பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொன்னது, நான் அது மாதிரி ஆக விரும்பல. அதனாலதான் 2014 இருந்து 2019 வரை அவர் அமைச்சர் பதவியே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் எனக்கு கோர்ட் மூலமாக நான் நிராதிபதி என்று சொல்லப்பட வேண்டும், அதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணார். அடுத்த பாயிண்ட் இந்த 30 நாள் கஸ்டடி 30 நாள் செஷன்ஸ் கோர்ட் தானே சார் விடுவிச்சது. செஷன்ஸ் கோர்ட் தான் விடுவிச்சது. அவர் கேட்ட கேள்வி அடுத்தடுத்த நிலைகள், உயர்நீதிமன்றத்தை நோக்கியோ உச்ச நீதிமன்றத்தை நோக்கியோ மற்ற வழக்குகள் மாதிரி சிபிஐ ஏன் மேல்முறையீட்டுக்கு எடுத்துட்டு போலன்னு அவர் கேட்டார். செஷன்ஸ் கோர்ட் விடுவிச்சது. எல்லா அந்த கேஸ பொறுத்தவரை அதுலயே பஞ்சாரான்னு ஒரு டிஜி அவரும் விடுவிக்கப்பட்டார். அவரும், அதாவது அமித்ஷாக்கு மட்டும் பொறுப்பு இல்ல, எல்லாருக்குமே அதுல விடுதலை. விசாரணை நடக்கலங்கிறதான் குற்றச்சாட்டு. சரி, அதை கடந்துருவோம். அடுத்தது இந்த 30 நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, 14 நாள் மட்டும்தான் போலீஸ் கஸ்டடி. அதுக்கு மேல உள்ளது எல்லாமே நீதிமன்றம் ஹானரபிள் ஜட்ஜஸ் கொடுக்கக்கூடிய ஜுடிஷியல் கஸ்டடி. இப்ப நம்ம சரவணன் ஒரு வழக்கறிஞராக இருந்து அவர் யார் மேல கேள்வி எழுப்புகிறார் என்றால் நீதிபதிகள் மேல் அவர் கேள்வி எழுப்புகிறார்கள். ஒரு சில வழக்குகள் நீதிபதிகள் தங்களுடைய சொந்த ஜாமீனில் அவர்களுக்கு பெயில் கொடுத்த கேசுகளும் நடந்தது. அது நடந்து உள்ளது. ஈவன் தமிழ்நாட்டுல கூட அது மாதிரி நடந்திருக்குது. நான் அதுக்குரிய உதாரணங்களை கூட நான் சொல்ல முடியும். அடுத்ததாக ஓட்டு திருட்டை பத்தி நாங்க டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் பண்றோம் அப்படின்னு. சார், உங்களுக்கு நாங்க ஓட்டு திருட்டு பண்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து கோர்ட்ல போய் கேஸ் போடுங்க. ஆனா கேஸ் எல்லாம் போடுறது இல்ல. சும்மா அவர் பீகார்ல தேர்தல் வர போகிறது, அதனால அங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணுன்றதுக்காக பொய்யான அந்த தகவல்களை அவர் திரு ராகுல் காந்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பலம் இருக்கா? நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு பலம் இருக்கா நாடாளுமன்றத்துல பாஜகவுக்கு? அதான் நீங்க சொல்லிட்டீங்க இல்லைங்களா, 2/3 மெஜாரிட்டி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அவர் திரு அமித்ஷா அவர்கள் அதை பத்தி அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு லோக்சபால எத்தனை பேர் இருக்கும், அதே மாதிரி ராஜ்யசபால எத்தனை பேர் இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லும்போது லோக்சபால 543 பேர்ல 361 தேவை. அதுல 293 என்டிஏ இருக்கு. ஆமா. அதே மாதிரி ராஜ்யசபால 239 உறுப்பினர்கள்ல 160 தேவை. அதுல 132 என்டிஏ இருக்காங்க. ஆனா அதுல 50% அமர்ந்திருக்க வேண்டும். அதுல 2/3 மெஜாரிட்டி காட்ட வேண்டும். என்னைக்கு இது வாக்கெடுப்புக்கு வருதோ அந்த சமயத்தில் இதை பத்தி நம்ம பேசணும்னா கரெக்டா இருக்கும். ரெண்டு பாயிண்ட் தான். செந்தில்வேல் அவர்கள் பிரிஜ் பூஷன் சரண் சிங் பத்தி பேசினாரு. அதே மாதிரி சாத்வி பிராக்யா பத்தி பேசினாரு. பிரிஜ் பூஷன் சரண் சிங் அந்த வழக்கு ட்ரையல்ல இருக்குது. எந்தெந்த மல்யுத்த வீராங்கனைகள் அவர் மேல் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்தார்களோ அது இப்போ பிறல் சாட்சியம் நடந்து கொண்டு வருகிறது. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்தேன். அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு கரூர்ல பேசுறாரு. யாரை பத்தி பேசுறாரு தெரியுமா? செந்தில் பாலாஜி பத்தி பேசினார். மிக நீண்ட ஒரு சொற்பொழிவு. செந்தில் பாலாஜி மாதிரி ஊழல் செய்யாதவர்கள் யாரையுமே நான் பார்த்ததில்லை. செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரரோட சேர்ந்து என்னென்ன குற்றங்கள் செய்தார் அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியலை போட்டார். ஆனால் அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு அதே செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சரவையில் அமைச்சராக்கினார். மீண்டும் 2வது முறையும் அமைச்சர். ஹிமந்தா பிஸ்வா
சுவேந்த அதிகாரி, அஜித் பவார் அப்படின்னு பாஜகவால், திரு மோடியால், அமித்ஷாவால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க பாஜகவுக்கும் வந்திருக்காங்க. எல்லா கட்சிகள்லையுமே இது நடக்குது. சரவணன். இல்ல எல்லாமே கோர்ட் கேசஸ் நடந்துகிட்டு இருக்கு சார். எந்த இடத்துலயுமே வந்து கோர்ட் வந்து நிறுத்த வைக்கல. மகாராஷ்டிராவில பால முறைகேட்டுல ஈடுபட்டு இருக்கிறாரு. பொதுவானது. ஆக மொத்தம் ஒருத்தவங்களுக்கு இப்படி போறாங்க அப்படி போறாங்க அப்படின்னு சொல்றத வச்சு நீங்க சொன்னதுக்காக நான் சொல்றேன். நீங்க சொன்னதுக்காக சொன்னேன். சுவேந்த அதிகாரிய மேற்கு வங்கத்துல விமர்சிச்சிருக்காரு திரு மோடியும் திரு அமித்ஷாவும். அஜித் பவார மகாராஷ்டிராவில் விமர்சிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். ஓட்டு போடக்கூடாது, இவங்களுக்கா ஓட்டு போடுறீங்க, இவ்வளவு ஊழல் பண்றாங்கன்னு. இப்போ இங்க வந்துட்டாங்க. பாஜகவுக்கு வந்த பிறகு அவர் மீதான வழக்குகள் தீவிரப்படுத்தப்படல. சரவணன். இல்ல இப்போ இந்த ஓட்டு திருட்டை பத்தி பேசினாரு. போய் கோர்ட்ல போய் வழக்கு போடு அப்படின்றாரு. அது எங்களுக்கு எப்ப என்ன செய்யணும்ன்றது தெரியும். இப்போ அது பொய்ன்னு சொல்றாங்க. திரு ராகுல் காந்தி மீண்டும் சொல்கிறார், பிரதமர் மோடி ஆனதுக்கு ஓட்டு திருட்டு தான் காரணம்னு சொல்றாரு. ராகுல் காந்தி மேல தைரியம் தான் வழக்கு போட வேண்டியதானே? எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு? எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த இவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொன்னாரு? 7 நாட்களுக்குள்ள மன்னிப்பு கேட்க வேண்டும். கேட்கல. போடுங்க, தைரியம் இருந்தா போடுங்க சார். தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா உங்களுக்கு? சொல்லி ஆணித்தரமான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டாரு. ரொம்ப குறைவா இருக்குடா. நாங்க ஏன் ஃபைல் பண்ணோம்? மக்கள் கிட்ட பாஜகவுடைய இந்த ஓட்டு திருட்டை அமலப்படுத்த வேண்டும். பாஜக ஓட்டை திருடிதான் ஜெயித்திருக்கிறது. மக்கள் மன்றத்தில் முதல்ல போய் சொல்லியாக வேண்டும். ஓட்டு திருடிதான் பாஜக ஜெயித்திருக்கிறது. ஓட்டுகளை திருடித்தான் மோடி பிரதமராக இருக்கிறார். மக்கள் மன்றத்தில் தோலுரித்து காட்ட வேண்டும். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும். இந்த சப்ஜெக்டோட சம்பந்தப்பட்டது தமிழ்நாட்டின் முதல்வர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுடைய முதல்வர்? The plan of the bill is very clear. It's the very mandate on which the Union BJP government was formed is in serious question. Its legitimacy is doubtful. Having stolen the mandate of the people through fraud, BJP is now desperately trying to distract attention through the 138th constitutional amendment bill. அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டின் முதல்வர் சொல்லியிருக்காரு. நீங்க இந்த சட்டத்தை கொண்டு இது உங்களால நிறைவேற்றவே முடியாது சார். நீங்க தயவு செஞ்சு லெக்சர் கொடுக்காதீங்க. உங்களுடைய லெக்சர் எங்களுக்கு தேவை இல்ல. அதுவும் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பொது வாழ்க்கையில தூய்மையை பத்தி பேசவே பேசாதீங்க. ஆசீர்வாதம் சார். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாரும் பேசும்போது பொறுமையா கேட்டோம். மக்களுக்கு கேட்காதுன்னு அதனாலதான் ஒவ்வொரு சின்ன கருத்து. பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் வச்சிருக்காங்க. அதுல நடக்காத ஊழலே கிடையாது. அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய ஊழல் நடத்தி கொண்டிருப்பது யார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பொழுது நீங்க தயவு செஞ்சு கிரிமினலைசேஷன் பத்தியோ இல்ல தூய்மை பத்தியோ மொராலிட்டி இன் பாலிடிக்ஸ் பத்தியோ தயவு செஞ்சு பாஜக பேசாதீங்க சார். வெட்ட கேடு. மொராலிட்டியை பத்தி பேசுறது வெட்ட கேடு. பேசாதீங்க. திருக்குமார், ராகுல் காந்தி கேட்கிறார், மன்னர் ஆட்சியில தான் விரும்புகிற ஒருத்தரை மன்னர் பதவியில அமர்த்துவார், விரும்பாத போது அவரை நீக்கிடுவார். இங்க மக்களாட்சி முறையில மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்கு, மாநில அரசுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இப்போ மாநில அரசு மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வர்ற மாதிரியான ஒரு மசோதாவா அது தெரியுது. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாகுது. எது 130 சொல்றீங்களா? 130 நிறைவேற்றப்பட்டால் மத்திய அரசு நினைச்சா அந்த மாநில அரசு இருக்கும். அதாவது ஒரு புது வடிவம் 356 இன்னொரு புது வடிவம் அப்படின்னு அதை விமர்சிக்கிறாங்களே. மன்னராட்சிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் யாருன்னாக்கா ராகுல் காந்தி ஃபேமிலி தான். ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங், அப்புறம் கடைசி பிரதமர் 1900 ஃபேமிலி 1900 கடைசி பிரதமர் 1900 இது மன்னராட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவருக்கு எது வேணாலும் பேசுவார், எதை வேணாலும் வாயில் வந்தாலும் அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்காருன்னா தொடர்பு கிடையாது. திருடுறவங்க தடுக்கணும், அதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். திருடுறவங்க திருடுறதாக சொல்லிட்டு இருந்தாரு. தேர்தல் ஆணையம் கொண்டு எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, ஏன் கொண்டு குடுன்னு கேட்டது கொடுக்கலையே. அப்புறம் இவர் சொல்றதுக்கு என்ன எது இருக்கு? நம்ம பொது வெளியில இப்போ நம்ம நண்பர் தான் சரவணன் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவார். ஆனா அவர் பேசின மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன நினைப்பாங்கன்னு அவர் தான் நினைச்சுக்கணும். மக்கள் ரொம்ப தவிர வேற எதுவும் உண்மையை தவிர உண்மையோடு ஒத்து போற மாதிரி பேசினா தான் அது நல்லா இருக்கும். இந்த சட்டத்தை பொறுத்தவரையில திருடர்களை தடுப்பதற்கு, திருடர்கள் ஆட்சி செய்வதை தடுப்பதற்கு 12 பேருக்கு அதிகப்படியான வழக்கு நம்ம முதலமைச்சர் மேல தான் இருக்கு. எந்த கட்சி? எந்த முதலமைச்சர்? நம்ம முதலமைச்சர் மேல.
வளராதீங்க சார். இருக்கு சார். என்ன இருக்கு? என்ன இருக்கு? 60க்கு மேல கேஸ்க்கு மேல இருக்கு சார். வளராதீங்க சார். இருக்கு. வளராதீங்க. நான் எடுத்து காமிக்கிறேன். எடுத்து காமிங்க. வளராதீங்க. இருக்கு சார். வளராதீங்க. எல்லா முதலமைச்சர் 12 முதலமைச்சர் மேல இருக்கு. இல்ல தமிழ்நாடு முதல்வர் மீது இருக்கு இருக்கு சார். இருக்கு இல்ல இல்லன்னு நீங்க சொல்லாதீங்க. இருக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். எடுத்து காமிங்க. கண்டிப்பா காமிங்க. சரி, சத்தியமா வாய் பேசாம போய் பேசாதீங்க. ஒரு நிமிஷம் போய் பேசாதீங்க. ஆகையினால இதை நீங்க எப்படி அணுகணும்னு கேட்டால் நாட்டை சுத்தம் செய்வதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வர போறாங்க. இதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா ஜேபிசில நீங்க சொல்லி என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா எதிர்க்கட்சிகளை சுத்தம் செய்வதற்காக புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இல்ல இந்தியாவுல பல கட்சிகள் இருக்கிறது. பிஜேபி மக்கள் தேர்ந்தெடுத்து சரி சார், பிடிக்குது நம்பிக்கை மக்கள் நம்பிக்கையோட செயல்படுத்துறாங்க. நீங்க தவறான பாடம் கற்பிக்கிறீங்க. அதன் சந்தேக நேரம் இல்ல கோடு சந்தோஷ கேடு அப்படின்னு நினைச்சுக்கங்க. ஓகே செந்தில், அதிகமான வழக்குகள் முதலமைச்சர் மீது இருக்கிறது அப்படின்னார். ரொம்ப எளிமையாக எந்த சட்ட அறிவும் இல்லாதவர்கள் கூட ஒன்றை புரிந்து கொள்வார்கள். ஏதேனும் வழக்கு என்று ஒன்று இருந்தால் நீதிமன்றத்துக்கு எப்பாவது அப்பப்ப ஒருத்தர் போயிட்டு வருவார். சமீபத்தில் கடந்த 10 ஆண்டுகள்ல நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சியா இருக்கும்போது சரி, இப்ப இருக்கும் சரி, என்னைக்காவது நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்குக்கு ஆஜராக எதுக்காவது ஒண்ணுக்கு போய் ஏதாவது வந்துட்டாலே வழக்கே வராது. இல்ல அப்படி ஒரு ரைட் இருக்கட்டும். அது விட்டுருங்க, அவர் சொல்றாரு. ஓகே இருக்கட்டும். அப்புறம் ஆசிராம் சார் சொன்னாரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி குறித்து பேசிய ஒரு வீடியோவை பார்த்ததாக சொன்னார். உண்மைதான், அவர் சொன்னது உண்மைதான். பட் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வீடியோவை பார்த்த ஆசீர்வாதம் சார் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசினதையும் பார்த்திருந்தாருன்னா நல்லா இருக்கும். கொலை வழக்கு ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்டு எஃப்ஐஆர்ல பேர் சேர்க்கப்பட்டு அஞ்சி நடுங்கி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பதுங்கி இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. தன்மானம் உள்ள சுயமரியாதை உள்ள யாரேனும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி 2 கையும் ஆட்டி ஆட்டி பேசினாரு. இது 4 மாசத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கியே தருவோம் 4 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அண்ணாமலை கூட பரவாயில்ல சார், லாஸ்ட் ஒரு லைன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை தான். மோடி 4 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு அஜித் பவார் தான் தமிழ்நாட்டு இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல்வாதி அப்படின்னு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னவர் 4 நாள்ல அஜித் பவாரை தூய்மையானவரை ஆக்கி தங்கள் கூட்டணியில சேர்த்துக்கிட்டு துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரு. பாக்குறவரு இப்ப 4 நாளைக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி உள்ளதையும் பார்த்தா நல்லா இருக்கும். ஒரே நிமிஷம், இப்ப சொல்லிருக்காங்க பிரியங்கா காந்தி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்கன்னா, தேர்தலுக்கு முன்னால மோடி சொன்னாரு காங்கிரஸ் உங்களுடைய எருமைகளை திருடினோன்ட்டு. ஆனா அவங்களே ஓட்டை திருடிதான் பிரதமர் ஆயிருக்காருன்னு சொல்லி பிரியங்கா காந்தி அங்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து வந்திருக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு